இந்த அற்புதமான காலவேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய சுத்த கருவினாலும் இரக்கத்தினாலும் காலமே தேவ சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தரை மகிமைப்படுத்த நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற இந்த காலை ஜெபத்திலே கொண்டு வந்து எங்களை மகிழ பண்ணுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே ஹல்லேலூயா வந்திருக்கிற தேவ ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. லைவ் மூலமாய் வருபவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்தும் அதிசயங்களை காணப்படும். தெய்வக்கரம் கொண்டு ஆரம்பம் முடிவு வரை எங்களை வழிநடத்துவதாக பாடல் ஆராதனை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். உள்ளவர்கள் பாடல் ஆராதனை நடத்துவார்கள். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லவராயிருக்கிறார். நாம் ஆராதிக்கும் தேவன் பெரியவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் ரொம்ப பெரியவர். அதனால தான் அந்த பாடல்கள்லாம் வராங்க பார்த்தீங்களா? பெரியவர் எனக்குள்ளே, அப்புறம் சொல்லுவாங்க உலகத்தில் இருப்பவனில் உங்களுக்குள்ளே இருப்பவர் பெரியவர். நமக்குள்ளே கர்த்தர் இருப்பாரானால் அவர் நிச்சயமாக நம்மை கொண்டு அநேக காரியங்களை, பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால் இந்த சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்தாலும் நமக்குள்ளே இருக்கிற பெரியவர் இருப்பதனால அதற்கு பயப்படாமலும் கலங்காமலும் நாம் கர்த்தரை நோக்கி காத்திருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் என்னோட கூட சேர்ந்து இந்த காலை வேளையில் இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ உனக்கு எல்லாம் அறிக்கை பண்ணி சொல்லுவோம். அந்த காலை வேளையில் நாம் எவைகளை அறிக்கை பண்ணுகிறோமோ அவைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே சிருஷ்டிக்கிற தேவன். சொல்லுங்க, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிற தேவனே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோன்னு சொல்லி உற்சாகமாய் சொல்லுவான். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே. பெருவெள்ளம் மோதி அடிக்கின்றதோ, பெருங்காற்றில் படகு தவிக்கின்றதோ, பெருவெள்ளம் மோதி அடிக்கின்றதோ, பெருங்காற்றில் படகு தவிக்கின்றதோ, பெரியவர் உனக்குள்ளே இருக்கின்றார். பார்த்து கொள்வார் நீ கலங்காதே, பார்த்து கொள்வார் நீ கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய, ஆமே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும். நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ, நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறையானதோ, அற்புத
இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. சூழ்நிலையெல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானரோ. சூழ்நிலையெல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானரோ. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், வலக்கரம் தாங்குவார் கலங்காதே, வலக்கரம் தாங்குவார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் எல்லாரும் சொல்லுவோமா? உனக்குள்ளே ஆமென் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே ஆமென் இயேசு என்றும் பெரியவரே. மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ. மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ. ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார், யாவையும் செய்வார் கலங்காதே, யாவையும் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் தேவன் என்றும் பெரிய, இப்படி சொல்லுமா? எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாத விசுவாச அறிக்கை பண்ணுங்களேன். இந்த காலை வேளைகள்ல யார் யாரெல்லாம் இந்த வார்த்தையை விசுவாசித்து நாம் அறிக்கை பண்ணுகிறோமோ, நாம் என்னத்தை விசுவாசிக்கிறோமோ, கர்த்தர் அதை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில செய்கிற தேவன் அவர். அறிக்கையிட்டு சொல்லுங்க, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான, நான் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவிற்கான ஆசீர்வாதத்தை தர கர்த்தரால் முடியும், கர்த்தரால் கூடும், என் இயேசுவால் முடியும், எனக்குள்ளே இருக்கிற பெரியவரால் முடியும். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவர். செங்கடல் உனக்கு முன்னானதோ, சேனைகள் எல்லாம் பின்னானதோ. செங்கடல் உனக்கு முன்னானதோ, சேனைகள் எல்லாம் பின்னானதோ. சேனையின் கர்த்தர் இருக்கின்றார், சேதமின்றி காப்பார் கலங்காதே, சேதமின்றி காப்பார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரிய, இப்படி சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் ஆமென். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். எனக்குள்ளே ஆமென் என் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும்
இயேசு என்றும் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என்றும் பெரியவரே. மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ. மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ. ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார், யாவையும் செய்வார் கலங்காதே. யாவையும் செய்வார் கலங்காதே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. சுலமா, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும். ஆமென், ஆமென். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். 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 எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற ஆமென் பெரியவரே. பெருவெள்ளம் மோதி அடிக்கின்றதோ, பெருங்காற்றில் படகு தவிக்கின்றதோ. பெருவெள்ளம் மோதி அடிக்கின்றதோ, பெருங்காற்றில் படகு தவிக்கின்றதோ. பெரியவர் உனக்குள்ளே இருக்கின்றார், பார்த்துக்கொள்வார் நீ கலங்காதே. பார்த்துக்கொள்வார் நீ கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவர். சொல்லுமா, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடு. சொல்லுங்க, அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே
நீர் வற்றினாலும் தேசம் பஞ்சத்தில் வாடினாலும் பானையில் மாயெண்ணை குறைந்திட்டாலும் என்னை காக்கும் கர்த்தருண்டு. பானையில் மாயெண்ணை குறைந்திட்டாலும் என்னை காக்கும் கர்த்தருண்டு. எல்லாரும் சொல்லுமா, கர்த்தர் உண்டு, ஆமே. வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் சமூகம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் சமூகம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் சமூகம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் சமூகம் உண்டு. கர்த்தர் உண்டு, ஆமே. வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் சமூகம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் சமூகம் உண்டு. கர்த்தர் உண்டு, glory. வார்த்தை உண்டு, ஆமே. தூதர் உண்டு, அவர் சமூகம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் சமூகம் உண்டு. நான் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிற பெரியவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நல்லவரே, நல்லவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற எங்கள் நல்ல தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பெரியவராய் எங்களுக்குள்ளே இருந்து உம்முடைய கிரியைகளை நடப்பிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அதிசயங்களை காண பண்ணுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய கிரியைகள் மகத்துவமானவைகள் ஆண்டவரே. உம்முடைய கிரியைகள் மகத்துவமானவைகள். ஹல்லேலூயா. நாங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில செய்கிற எங்கள் நல்ல தெய்வமே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இம்மட்டுமாய் உம்மை ஆராதிக்கும்படி கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் நாங்கள் கேட்க போற வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். வார்த்தை கொண்டு எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையில் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறவங்களை யாவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து இந்த நாளிலே சங்கீதம் 147 வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள், சத்தமாக நீங்கள் வாசிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, சங்கீதம் எல்லாரும் எடுங்க. எல்லாரும் அப்படியே எழும்புவோமா? எல்லாரும் எழும்புங்க. கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸாக இருந்து சங்கீதத்தை நல்லா சத்தமாக உயர்த்தி, சத்தம் உயர்த்தி இந்த சங்கீதத்தை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த சங்கீதம் எல்லாருக்கும் தெரிந்த நல்ல பழகின ஒரு சங்கீதம். படிக்க பார்க்கலாம். எல்லாரும் எழும்புங்க, எல்லாரும் எழும்புங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் எழும்பி நின்று இந்த சங்கீதத்தை நாம் பயபக்தியோடு சத்தம் உயர்த்தி தேவ சமூகத்திலே வாசிக்கலாம். வாசியுங்கள்.
அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காருவோம். இந்த நாளிலே நாம் வாசிக்க எடுத்துக்கொண்ட அந்த வேத பகுதி 147வது சங்கீதம். அல்லேலூயா. 147வது இந்த சங்கீதத்தில் 20 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 20 வசனத்தையும் நம்ம வாசித்தோம். அது மாத்திரமில்லை, இந்த சங்கீதமானது துதியின் சங்கீதமாக காணப்படுகிறது. சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சங்கீதம்? எல்லாம் வாயை திறந்து சொல்லணும். அல்லேலூயா. ஏதோ கடமைக்காக வந்து உட்கார்ந்துருக்க கூடாது. நம்ம எல்லாரும் வாயை திறந்து சொல்லணும். நம்ம ஒரு கூடுகை தான் நடத்துகிறோம் என்பதை எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வேதாமத்திலே நாம் சொல்லப்பட்டபடி அவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது. ஸ்தோத்திரம். 2-3 பேர் அவருடைய பெயரில் நம்ம கூடி வரும்போது கர்த்தர் நம் மத்தியிலிருந்து கிரியை நடப்பிக்கிறார். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இருக்கிறோம் என்பதற்கு நம்முடைய குரல்களே நமக்கு என்னது அடையாளமாக இருக்கிறது. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் நல்ல ஸ்தோத்திரம், நான் கேட்குற அந்த கேள்விகளை கரெக்டாக நீங்கள் சொல்லணும். ஸ்தோத்திரம். அப்படி சொல்லும்போது தான் நீங்கள் கேட்குறீங்க என்று அர்த்தமாக இருக்கும். அல்லேலூயா. சொல்லுங்கள். இந்த சங்கீதமானது என்ன சங்கீதம்? சொல்லுங்க. எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க. என்ன? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, இந்த சங்கீதம் வந்து யார் எழுதினது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நம்ம மோசே, சாலோமன், தாவீது, ஆசாப், யாசேர், இந்த மாதிரி பல குழுவினர்கள் பலரும் எழுதின சங்கீதம் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த சங்கீதம் யார் எழுதினது அப்படின்னு சொல்லி வேத நிபுணர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆகாய், சகரியா இவர்கள் எழுதின சங்கீதம் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் தான் அந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார்கள் என்று ஸ்தோத்திரம். அதற்கு சில ஆதாரங்களையும் வேதாமத்திலே காட்டி கொடுக்குறாங்க. ஆகவே அவர்களால் எழுதப்பட்ட சங்கீதம் தான், பாடப்பட்ட சங்கீதம் தான் இந்த சங்கீதம். கோரேஸ் மன்னனால் இஸ்ரேல் ஜனங்கள் விடுவிக்கப்பட்டு மறுபடியும் 700 ஆண்டுகளுக்கு அப்புறம் 70 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்க? வெளியில் வராங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியில் வராங்க. அப்படி வரும்போது தான் அந்த ஆலயத்தை கட்டுகிற அந்த பணியிலே அவங்க தீவிரமாக செயல்படும் போது அந்த கட்டுமான பணி வந்து இடையில நிறுத்தப்படுகிறது. அப்படி நிறுத்தப்படும் போது பாடப்படுகிற ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு என்று சங்கீதம் 147 குறித்து அவ்விதமாக சொல்லுகிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த ஸ்தோத்திரம் சங்கீதம் வந்து ஒரு துதியின் சங்கீதம் என்று நம்ம பார்த்தோம். ஸ்தோத்திரம். துதியின் சங்கீதம் என்றால் தெகிலிம் என்று சொல்லப்படுகிறது. தெகிலிம் என்றால் பிரைஸ் என்று நம்ம ஆங்கிலத்திலே நம்ம சொல்லுகிறோம். பிரைஸ் என்றால் துதித்தல் என்று அர்த்தமாகிறது. நாம் இதை அவ்விதமாக இந்த சங்கீதத்தை ஒரு துதியின் சங்கீதமாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஸ்தோத்திரம். ஆகவே இஸ்ரவேல் மக்கள் அந்த கட்டிலிருந்து விடுதலையாகி வந்து அப்படிப்பட்ட ஆலய கட்டுமான பணியிலே ஈடுபடுகிற அந்த காலங்களை சிலரால் தடுக்கப்படும் பொழுது, அந்த நிறுத்தப்படும் போது, அந்த நேரத்திலே இந்த அருமையான பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறார்கள். இது வந்து அவங்க எழுதியவங்க வந்து ஆகாய், சகரியா என்பதற்கு எப்படி அந்த காரியங்களை சொல்லுகிறார்கள்னா வாசிக்க பார்க்கலாம். வசனம் 2ஆம் வசனம் படிங்க. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். இதை வந்து அவங்க தான் அந்த துரத்துண்ட இஸ்ரவேலர். பார்த்தீங்களா? கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை என்ன செய்கிறார்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்கள். அதை புதிய மொழிபெயர்ப்பில் இன்னும் சில காரியங்கள் எப்படி சொல்கிறார்கள் என்றால், ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புகிறார், நாடு கடத்தப்பட்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார்
என்று சொல்லப்படுகிறது. புதிய மொழிபெயர்ப்பு விதமாய் அப்போ நல்ல தெளிவாக சொல்லுகிறார்கள். பாருங்கள், நாடு கடத்தப்பட்ட இஸ்ரவேலர்களை அவர் என்ன செய்கிறார், எப்படி கொண்டு வரார் பாருங்க. ஸ்தோத்திரம். இஸ்ரவேலர்கள் வந்து அந்த வேலையை அவங்க துவங்கி நிறுத்தப்படுகிற அந்த காலங்களிலே இந்த ஸ்தோத்திர பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த சங்கீதம் நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகாய் சகரியாவால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. பலரும் அந்த சங்கீதங்களை ஏற்றிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த சங்கீதத்தை பாடியவர்கள் ஆகாய் சகரியா என்று தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆகவே ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நீங்கள் முதலாவது வசனத்தை படிங்க பார்க்கலாம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுங்கள். பண்ணுகிறது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறது. நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிக்கிற துதி பாடல் தான் வரிசையாக நம்ம படிச்சுட்டே வரோம். ஏற்கனவே நம்ம படித்த 3 சங்கீதங்களும் துதியின் சங்கீதமாக தான் கூறப்படுகிறது. இப்பொழுது இந்த சங்கீதமும் ஒரு துதியின் சங்கீதமாக தான் இங்கே காணப்படுகிறது. இந்த சங்கீதத்தை துதித்தலுடனே இந்த சங்கீதங்களை ஏற்றி ஆரம்பித்து முடிக்கிறார்கள். பாருங்க, ஆரம்பத்திலேயே அல்லேலியா வரும், முடிவிலையும் சில சங்கீதங்களில் நம்ம ஏற்கனவே படித்த சங்கீதங்கள் அப்படி வந்தது. அதே மாதிரி அது ஒரு துதியின் சங்கீதம் தான். இப்போ தேவனை ஒரு ஆலயம் கட்டுறாங்க, அந்த கட்டுமான பணியெல்லாம் நடக்குது என்று சொன்னால், அதை திரும்ப வர்றாங்க, ஜனங்கள் மீட்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அவர்கள் கட்டுகிறதுக்காகவும் துதிக்கிறார்கள், அவர்கள் கட்டு நிறுத்தினாலும் துதிக்கிறார்கள், அல்லது தரக்கூடாது செய்தாலும் துதிக்கிறார்கள், அல்லது சாதாரணமாக எப்போதுமே ஒரு துதி அந்த தேவ சமூகத்திலே தேவ ஜனங்கள் மத்தியிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்போதும் துதிக்கிற ஒரு துதி. ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்லும்போது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிற அந்த காரியத்தை நாம் பார்க்கும்போது எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. ஆனால் சோதரம், சில பேர் தேவனுடைய ஆலயத்தை சார்ந்திருக்கிற அந்த நேரத்தில் அநேகர் ஆண்டவரை துதிக்க மறப்பார்கள். ஆனால் சிலர் கர்த்தரை ஆலயத்தை சார்ந்திருக்க மாட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு துதியின் காரியங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். எப்போதும் அந்த சிந்தை, எப்பொழுதும் அந்த பாரம், எப்பொழுதும் அந்த எண்ணம், எப்பொழுதும் அந்த ஏக்கம், அந்த துதியின் காரியங்கள் எப்போதும் அவங்க வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும். இதை நினைவு கூறும் பொழுது எனக்கு சில நேரங்களில் நான் வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் போது, அல்லது நடந்து சென்று கொண்டிருக்கும் போது, அல்லது திடீரென்று நான் ஒரு தனிமையில் இருக்கும்போது திடீர்னு ஒரு எண்ணம் வரும். ஆண்டவரை துதிக்கிற அந்த துதி, ஒரு ஸ்தோத்திரம். அப்படியே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு துதி உடனே சில அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை துதிக்கிற அந்த அனுபவங்கள் வரும். ஏனென்றால் ஆண்டவரை துதிக்கிறவர்கள் என்று சொல்லுகிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ அந்த கருப்பிட்ட டயத்துக்கு துதிச்சுட்டு போயிடுவாங்க. இல்லை, கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரை துதிக்கிறவங்க எப்போதுமே துதித்து கொண்டு தான் இருப்பாங்க. ஏதோ பேருக்காக கடமைக்காக துதிக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. அவங்க எப்போதுமே கர்த்தரை துதிக்கிற ஒரு துதி அவங்களுடைய வாயில இருந்துகிட்டே இருக்கும். அவங்க எப்போதுமே கர்த்தர் மேல உள்ள அந்த பற்று இருந்து கொண்டே இருக்கும், அந்த பயம் இருந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு சின்ன காரியம் செய்ய வேண்டுமானாலும், பெரிய காரியம் செய்ய வேண்டுமானாலும் ஆண்டவரை துதித்து தான் அவங்க அந்த விஷயங்களை செயல்படுத்துகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த சங்கீதம் ஒரு துதியின் சங்கீதமாக காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கப்பட்டபடி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கூட்டி சேர்க்கிற அந்த அனுபவத்தை பார்க்கிறோம். பார்த்தீங்களா, இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி சேர்க்கிறார். அந்த கூட்டி சேர்க்கிற இடம் தேவனுடைய சமூகமாக இருக்கிறது. இதுக்காக இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் கூட்டி சேர்க்கிறார். நீங்க பாருங்க, எகிப்தில் இருந்த ஜனங்களை வெளியே கொண்டு வரும்போதும் அவர் எதுக்காக கொண்டு வந்தார்? சோதரன் பாருங்க, அவங்களுக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி அவங்க எனக்கு பலி செலுத்தணும் என்கிறதான ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் அவங்களை வெளியே கொண்டு வரார். இங்கேயும் பாபிலோன்ல இருந்து மக்களை வெளியே கொண்டு வரும்போது நல்லா கவனிங்க, எதுக்காக கொண்டு வர்றாரு பார்த்தீங்களா? எதுக்காக கொண்டு வருகிறார்? ஆண்டவரை துதிக்கிறதற்காக, ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு, காரியங்களை நியமிப்பதற்கு ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். பாருங்க, எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க. இப்படி ஸ்தோத்திரம். இப்போ உங்களையும் என்னையும் அந்த எகிப்தாகிய உலகத்திலிருந்து விடுவிச்சு இன்னைக்கு கொண்டு வந்ததுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் நானும் கர்த்தரை துதிக்கணும். அதுதான் தேவனுடைய அனாதி தீர்மானம், அதுதான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம்.
ஆனால் அதை யாரும் புரிந்து கொள்கிறது இல்லை. எகிப்திலிருந்து வந்த ஜனங்கள் கர்த்தரை துதித்தார்கள், பாபிலோனிலிருந்து வந்த ஜனங்கள் கர்த்தரை துதித்தார்கள். அதுக்காக தேவன் பல ஆலயங்களை கட்டி அவங்களை என்ன செய்தார்? துதிக்க வைத்தார். இன்னைக்கும் உங்களை என்னை எகிப்து போன்ற பாவ வாழ்க்கையில இருந்த நம்மை அழைத்து கொண்டு வந்து நமக்கு ஒரு ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்தில் உங்களை என்னையும் துதிக்க வைத்திருக்கிறார் என்கிற அந்த சத்தியத்தை நினைக்கும் போது, அந்த காரியத்தை நினைக்கும் போது, அது எவ்வளவு நம்முடைய மனசுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்று சற்று யோசித்து பாருங்கள். எதுக்காக கர்த்தர் அப்படி செய்கிறார்? அவரை துதிக்கணும், அவருக்காகவே நாம் வாழணும், அவருடைய நாமத்தை சொல்லணும், அவருடைய பெயரால் இந்த பூமியில நாம் இருக்க வேண்டும் என்கிற அந்த முழு நோக்கத்தோடும் திட்டத்தோடும் தான் கர்த்தர் அந்த அற்புதமான காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். கர்த்தருடைய பிள்ளையை அல்லேலூயா. யோசிச்சு பாருங்கள், தேவன் அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்தார். அதே தேவன் தானே இன்னைக்கும் ஜீவிக்கிறார் என்று சொல்லுகிறோம். அந்த தேவன் தான் இன்னைக்கு நம்மை வழி நடத்துகிறார். அப்ப அந்த தேவனை தான் நீங்கள் நானும் பின்பற்றுகிறோம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு நீங்கள் நானும் கர்த்தரை துதிக்கிறவங்களாக இருக்கணும். எப்பயோ ஒரு நேரத்தில் துதிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போறது இல்லை. எப்போதும் அவரை துதிக்கிற துதி, அந்த பற்று நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சும்மா நம்ம சில நேரத்தில் நல்லா பாடுறோம், துதிக்கிறோம். எதுக்காக பாடுறோம், எதுக்காக துதிக்கிறோன்னே தெரியாமல் சில பேர் அதை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இல்லை, கர்த்தருடைய ஆண்டவர் சமூகத்தில் துதிக்கிறதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, முகாந்திரம் இருக்கிறது. அவர் சொல்கிறார், இந்த ஜனங்களை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியைத்தான் சொல்லி வருவார்கள் என்று எவ்வளோ ஆணித்தனமாக சொல்கிறாரு பாருங்க. பாருங்கள், துதி எப்படி இருக்கணும். வசனம் 7 படிக்க பார்க்கலாம். வசனம் 7. கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள். நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். கீர்த்தனம் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இப்படித்தான் கர்த்தரை துதிக்கணும். சோத்திரம். ஆண்டவரை துதிக்கிறவங்க சோத்திரம் எப்படியோ துதிக்கணும்லாம் இல்லை. இந்த வசனத்தின்படி சோத்திரம் பார்த்துங்க, வாத்தியங்களை நேர்த்தியாக வாசித்தும் கர்த்தரை துதிக்கணும். சில பேர் வாத்தியங்கள் இருக்காது, ஆனாலும் கர்த்தரை துதிக்கிற துதி அவங்களுக்குள்ள இருக்கும். இருந்தாலும் தேவ பிள்ளைகள் இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய துதி இந்த மாதிரி சூழ்நிலையில நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த 7ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார். திரும்ப படிக்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள். எப்போதுமே கர்த்தரை துதிச்சு பாடி கர்த்தரை துதிக்கிறது சில பேருக்கு வழக்கம். சில பேர் கூட ஜெபத்துக்கு வரும்போது என்ன செய்வாங்க, தனி ஜெபத்துல கூட சில பாட்டு பாடுவாங்க, பாடி கர்த்தரை துதிப்பாங்க. பாடுறது என்று சொல்லுகிறது அந்த ஒரு மனதை அவங்களுக்குள்ளே கொண்டு வரும். சில அடிகளை அவங்க நினைக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். அதனாலதான் சில பேர் பாட்டர்களாக பாடுவோம். அதுக்காக ஒரே தெரியா பாடிட்டே இருக்கக்கூடாது. நல்லா கவனிக்கணும். ஏதோ ஒருக்கா பாடணும், ஒரு ஜெபிச்சோன்னு போயிடணும். ஆனால் எப்போதுமே சில பேர் பாடிட்டே இருப்பாங்க. ஸோ பாடிட்டே இருக்கிறது அது ஒரு பெருமைக்காக போயிடும். அது நமக்கு தெரியும், அதனால பாடுறோங்கிற மாதிரி வந்துடும். அப்படி இல்லை, அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சில பாடல்களை பாடி துதிப்பதிலே நமக்கு ஸ்தோத்திரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல துதிக்கலாம். ஆனால் கர்த்தரை துதியுடனே பாடி கொண்டாடணும். அது மாத்திரம் இல்லை, கர்த்தரை துதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் நல்ல ஸ்தோத்திரம் தேவனை ஆராதிக்கவும் தெரிந்திருக்கணும். அல்லேலூயா. துதிக்கிறது வேற, ஆராதிக்கிறது வேற, ஸ்தோத்திரம் விண்ணப்பிக்கிறது வேற. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இவ்விதமாக நாம் தேவனை மகிமைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படித்தான் இந்த சுரமண்டலத்தினால் அது ஒரு இசை வாத்தியத்தை வைத்து அவர்கள் அன்னைக்கு துதித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. சார், இப்போ நீங்க படிக்க பார்க்கலாம். 9ஆம் வசனம் படிங்க. அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். ஆகாரம் கொடுக்கிறார். அடுத்து படிங்க. அடுத்தது படிங்க. என்ன? அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். வீரனுடைய கால்களில் பிரியப்படார். அந்த 9-10 வாசனங்களை நாம் ஸ்தோத்திரம் படிக்கும்போது ஆகாயத்து பறவைகளை ஆண்டவர் விதமாக சொல்கிறார். அந்த ஆகாயத்து பறவைகளை நாம் பார்க்கும்போது என்ன சொல்றார்? ஸ்தோத்திரம் திருப்படிங்க. அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். மிருக ஜீவன்கள் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகள், சோதரம், இதுக்கெல்லாம் தேவன் ஆகாரம் கொடுக்கிறார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அருவருப்பான ஜந்து தான் இது காகம். ஆனாலும் அதையே என்ன செய்யறாரு, அந்த காகம் கூப்பிட்டா கூட அந்த காகத்துக்கும் அவர் தான் சாப்பாடு கொடுக்கிறார். ஆனால் பாருங்க, அதே காகத்தை வச்சுதான் யார் நடத்துறாரு? எலியாவை ஆகாரம் கொடுத்து எழுப்பி விடுகிறார். காகத்தை கொண்டு அங்கே அந்த ஸ்தோத்திரம் அந்த காரியத்தை செய்கிறார். பாருங்கள், அந்த காகம் புறக்கணிக்கப்பட்டது தான். ஆண்டவர் அதை விரும்பலை, அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னா சொல்லிட்டாரு. ஆனாலும் அந்த காகத்தை வச்சு வேலை வாங்குறாரு. பாருங்க,
நமக்கு சில நேரங்களில் பிடித்தவர்கள் பிடியாதவர்கள் எல்லாருமே நமக்கு தேவைப்படுகிற ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா சொல்லுங்கள். சில நேரங்களில் சிலரை வந்து நமக்கு பிடித்தாலும் பிடிக்காட்டாலும் ஆண்டவருடைய சில விஷயங்களுக்கு அவங்கள என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, நம்மை பிடித்தது மாதிரி தான் செயல்படுத்த வேண்டியதாக இருக்குது. அவர்களை வைத்து தான் சில காரியம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் யாரையுமே பிடிக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்க முடியாது. ஆண்டவர் வந்து பிடிக்கலைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவும் கொடுக்காம இல்லை. ஆனால் பாருங்கள், காகத்தை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு பிடிக்கலைன்னு சொன்னாலும் கூட அந்த காகத்தையும் அவர் தான் என்ன செய்கிறார், விலை போட்டுகிறார். அல்லேலூயா சோத்திரம். அதுபோல் சோத்திரம். குதிரை படிங்க, அதை படிங்க, 2வது படிங்க. எல்லா மிருக ஜீவன்களுக்கும் எல்லா மிருக ஜீவன்களுக்கும் அப்படி செய்கிறார். இப்பொழுது குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். வீரனுடைய கால்களில் பிரியப்படார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பார்த்தீங்களா, வீரனுடைய கால்களில் பிரியப்படார். அதனால் வீரன் வந்து எப்போதும் தேவனுடைய சித்தத்தின்படி யுத்தம் செய்யும்போது அது நமக்கு அது ஏற்றதாக இருக்கும். தாவீது அப்படி தான் பண்ணார். அவர் எந்த யுத்தத்துக்கு போனாலும் தேவனுக்கு தெரியாமல் போக மாட்டார். அவர் இடத்துல சொல்லி, ஆண்டவரே நான் போகலாமா போகக்கூடாதா என்று விசாரித்து தான் அவர் கடந்து சொல்லுவார். கர்த்தருடைய பிள்ளைங்களும் இன்னைக்கு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்க கூட இப்போ அப்படி தான் செய்வாங்க. ஆவிக்குரியவங்களாக இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வராது. எதாக இருந்தாலும் நம்ம ஜெபம் பண்ணிட்டு தான் கேட்டு தான் செய்யணும் அப்படிலாம் அந்த எண்ணம் தோன்றாது. ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. அவங்க வந்து என்ன செய்தாலும் சில விஷயங்களை ஊழியக்காரர்களிடத்தில் சொல்லி கேட்டுட்டு அப்படி தான் செய்வாங்க. சோதரர். அல்லேலூயா. ஆவிக்குரிய அல்லாதவர்கள் ஸ்தோத்திரம் என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்போ ஒரு இடம் வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் முதலாவது அந்த காரியங்களை வந்து பாஸ்டர் இந்த மாதிரி வாங்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபிச்சு சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. அப்படி சொல்லிட்டு வாங்குவாங்க. ஆனால் சில பேர் அதிக பிரசங்க போய் என்ன பண்ணிவிடுவாங்க, வாங்கிடுவாங்க. சில பேர் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஒரு முறை என்ன ஒருத்தர் கூப்பிட்டாங்க, ஒரு வீட்டில் கூப்பிட்டு, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அது என்னென்னா, அந்த குடும்ப தலைவர் வந்து அந்த அளவுக்கு ஆண்டவர் மேலே பற்றிருக்கான அந்த டைமில் தெரியல. அதனால் அவர் வந்து எப்படியோ அதை வந்து செயல்படுத்திட்டார். ஆனால் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு அது கொஞ்சம் பிடிக்கலை. அது வந்து இல்லை, ஆண்டவர் இல்லாமல் நம்ம அப்படி செய்யக்கூடாது அப்படிலாம் சொல்லி, நீங்கள் எப்படியும் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் பத்திரத்தை எழுதிட்டுலாம் சொல்லக்கூடாது, இப்போயே அவரை கூப்பிட்டு சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா கூப்பிட்டாங்க. சொல்லுங்கள், என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே நான் கேட்டேன். உடனே அவர் சொன்னார்கள், இந்த மாதிரி பாஸ்டர் ஒரு இடம் ஒன்று பக்கத்தில் வருது, வாங்கலான் இருக்கோம், வாங்கலாமா, எப்படி பாஸ்டர் ஒரு ஜெபம் பண்ணி சொல்கிறீங்களா அப்படின்னாங்க. சரி, ஜெபம் பண்ணி கேட்குறாங்களே சொல்லிடுவோமே அப்படின்ட்டு நல்ல அப்படியே உட்காந்து ஒரு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ண பிறகு உடனே ஸ்தோத்திரம், அந்த நேரத்துலேயே ஆண்டவர் பட்டுன்னு ஒரு காரியத்தை வெளிப்படுது. என்னென்னா, அந்த இடம் வாங்க வேண்டாம், அதில் பிரச்சனை இருக்குது கர்த்தர் சொல்கிறாரு. அதனால் அந்த இடத்துல சில ப்ராப்ளம் இருக்கிறது, அதனால் அது வேண்டான்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாருப்பா, நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக செய்யலாம், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அப்படி சொல்லும்போது அவங்க உடனே, பாஸ்டர் நாங்கள் பணம்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்ட்டாங்க. பார்த்தீங்களா எப்படி, பணம்லாம் கொடுத்துட்டோம் பாஸ்டர், அந்த இடத்துக்கு பணம்லாம் கொடுத்தாச்சு. அப்படி பணம் கொடுத்தாச்சா, அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க, அப்புறம் எதுக்கு என்ன கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. எல்லாம் வாங்கிட்டு வாங்கலாமான்னு இது எதுக்கு என்ன கேட்கணும், இப்போ ஆண்டவரை சோதிக்கிற மாதிரி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி அதுக்கப்புறம் சரி ஏதோ உங்களுடைய விருப்பம் அதை நிறைவேற்றிட்டீங்க, அதுக்கு என்ன நீங்கள் கூப்பிட்ருக்க வேண்டாம், என்னையும் வேறு கூப்பிட்டு இப்படி கேட்டிங்களே அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸ்தோத்திரம். அது வந்து ஒரு 8-10 வருஷம் இருக்குன்னு வச்சுங்களேன் இடத்த வாங்கினாங்க. ஆனால் இன்னைய வரைக்கும் அது கோர்ட்டில் தான் இருக்குது. அது இன்னும் முடியவே இல்லை. இன்னைய வரைக்கும் அந்த கேஸு கோர்ட்டில் தான் நடந்துகிட்ருக்கு. அந்த இடத்துல பணம் கொடுத்து வாங்கினாங்களே தவிர, பத்திரமும் எழுதுனாங்களே தவிர, அந்த இடத்துல போய் கால் ஊன முடியல. இது வரைக்கும் அதுக்கு எதிரிகள் பக்கத்திலே இருக்கிறாங்க. இன்னைய வரைக்கும் அது அப்படி தான் இருக்குது. சோத்திரம். சில பேர் ஆண்டவரை நம்புகிற மாதிரி நடிக்கிறது. சோத்திரம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. பார்த்தீங்களா, அப்படிலாம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் இப்போ வந்து நம்ம ஜெபிக்க சொல்கிறாங்க, பாஸ்டர் இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்றாங்க. அன்னைக்கே கர்த்தர் சொல்லிட்டாரு வேண்டான்னு. வேண்டான்னு சொன்ன இடத்த போய் நீ வாங்கிட்டு வந்தால் நம்ம என்ன பண்ணுறது? அல்லேலூயா. இப்போ உளுந்து ஜெபம் பண்ணாலும் இப்போ என்ன செய்ய முடியல, அந்த இடத்துல போய் கால் ஊன முடியல. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாம்ல. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை அற்பமாக எண்ணக்கூடாது. சோத்திரம். தேவன் சொல்லுகிறதா ஊழியக்காரங்க சொல்கிறது, ஊழியக்காரங்க சொல்கிறதா கர்த்தர் சொல்லுகிறது. சோத்திரம். சில ஊழியக்காரங்க மாம்சத்தில் சொல்லுவாங்க, நம்ம அப்படி பண்ணுறதில்ல.
நம்ம ஒழுங்காக ஜெபம் பண்ணி கர்த்தர் சொல்கிறத தான் நம்ம சொல்கிறது. அதனால் ஸ்தோத்திரம், தேவ சமூகத்தில் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னால் சில நேரங்களில் சில பேர் ஸ்தோத்திரம் நம்ம கட்டுப்பாடெல்லாம் மீறி போயிடுவாங்க. கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு சொல்கிறது ஒரு கட்டுப்பாடுள்ள வாழ்க்கை. அந்த கட்டுப்பாடுள்ள வாழ்க்கையிலேருந்து நீங்கள் வெளியே போகும்போது அது உங்களுக்கு ஆபத்தாக தான் இருக்கும். ஸ்தோத்திரம். அதுபோல் ஒரு சகோதரி சொல்வார்கள், பாஸ்டர் நான் இந்த மாதிரி எங்களுடைய சொந்த வீட்டில் நான் போய் குடும்பம் பண்ண போகிறேன், நான் புருஷனோட நாங்கள் போகிறேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் போகலாம், ஆனால் உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்காது நாவுக்கு. அதனால் நீங்கள் ஏதாவது பேசிடுவீங்க, வம்பாயிடும், சண்டை ஆகிடும். இன்னும் கொஞ்சம் கூட பொறுமையாக இருந்து போகலாமே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க இல்லை இல்லை பாஸ்டர் நான்லாம் கரெக்டாக இருப்பேன், ஆண்டவர் எனக்கு நல்லா உணர்த்திட்டாரு, நான் ரொம்ப தேறிட்டேன் அப்படின்னாங்க. அப்படிங்களா, சரி சென்று வாருங்கள்னு சொல்லி ஒரு ஜெபத்தையும் பண்ணி அனுப்பி விட்டேன். ஸ்தோத்திரம். போயிட்டாங்க. போன பிறகு ஸ்தோத்திரம், அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் ஒரு சில ரொம்ப மாதம்லாம் ஆகல, சில மாதம் அப்படின்னா ஒரு வருஷம் கூட முடியல. உடனே ஒரு நாள் திடீர்னு ஒரு கட்டப்பையெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க. என்ன சிஸ்டர், அன்னைக்குன்னு பார்த்து நான் ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு நேரம் இருந்ததுனால நான் கொஞ்சம் வெளியில் அந்த கேட்டு ஓரத்தில் நடந்துகிட்டு இருந்தேன், ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி திடீர்னு வந்தாங்க. சிஸ்டர் என்ன இங்கே திடீர்னு பையெல்லாம் தூக்கிட்டு வரீங்க, எப்போதும் நல்ல பேக் தானே கொண்டு வருவீங்க, இன்றைக்கி என்ன கட்டப்பை தூக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அதில் என்னுடைய ட்ரெஸ் இருக்குது பாஸ்டர்னாங்க. எதுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, தைக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் வந்துட்டேன் அப்படின்னாங்க. எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர் நான் அங்கெல்லாம் இருக்க முடியாது, இதைத்தானே அன்னைக்கே கர்த்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அன்னைக்கே ஆண்டவர் சொன்னார்ல, இப்போ போக வேண்டாம் அப்புறம் போகலான்னு, எல்லாம் எனக்கு தெரியும், என்னால் முடியும்னு போனீங்க, இப்போ என்னாச்சு அப்படின்னு சொன்னதும், இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் அவங்க ஸ்தோத்திரம் சரி வீட்டுக்காருக்கு ஃபோன் போட்டு பார்ப்பேன். ஃபோனை போட்டால் அவர் ஃபோனும் எடுக்கலை. பார்த்துங்க ஸ்தோத்திரம். சொன்னேன், ஒழுங்காக வீட்டுக்கு போயிருங்க, ஆராதனை முடிஞ்சது எந்த பையை தூக்கிட்டு வந்தீங்களோ அதே பையோட வீட்டுக்கு போயிருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி புத்தி சொல்லி அவர்களை மறுபடியும் வீட்டுக்கு அனுப்பிவிட்டேன். போயிட்டாங்க. போன பிறகு ஒன்றும் பதிலே வரல, எல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். அல்லேலூயா. சிலருக்கு இந்த பெண்களுக்கு வாய் அடங்காது பாருங்க சோதரன். சில பேருக்கு அந்த வாய் அடங்காது. இந்த வாயை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ தெரில, ஏதோ உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் காத்துக்குங்க, அவ்வளோதான். வாய் என்று சொல்லுகிறது தேவைதான், ஆனால் தேவனுடைய வார்த்தையை எடுத்துரைக்கவும் அவருடைய சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்லவும் தான் பெண்களுக்கு வாய் தேவை. ஆனால் நீங்கள் எல்லாரையுமே வறுத்தெடுக்கிறீங்கன்னா நீங்கள் எந்த வகையில் இருக்கீங்கன்னே தெரியல. ஒருத்தர் கூட உங்கள்கிட்ட வாய் கொடுக்க முடியல. சில பெண்களில் நீங்கள் பெண்களாகவே இல்லை, அந்த பெண்ணுக்குரிய அந்த தகுதியை இழந்து சில பேர் பேசிகிட்டே இருப்பாங்க. என்ன பேசுகிறோம், எதை பேசுகிறோம் தெரியாமல் பேசுகிறோம். ஐயோ, பெண்ணுன்னா எவ்வளோ ஒரு புனிதமான தெரியுமா? பெண்கள்னா அப்படி தான் இருக்கணுங்க. குடும்பத்தை கட்டுகிறவர்கள், சந்ததிகளை உருவாக்குறவர்கள், ஒரு வீட்டை கட்டுகிறவர்கள், ஒரு புருஷனை உருவாக்குகிறவர்கள், இந்த மாதிரி நிறைய காரியங்களை பெண்களுக்கு தேவன் கொடுத்திருந்தோம். அவர்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வேகமாக கடந்து செல்கிறார்கள். எப்போ பார்த்தாலும் ஒரு தீண்டாமை. அவங்க வார்த்தை வாயை திறந்தாலே பிரச்சனை தான், வாயை திறந்தாலே போராட்டம் தான். எதையாவது சொல்லிக்கிட்டு காணப்படுகிற இந்த அனுபவங்களை நிறைய பெண்கள்கிட்ட இப்போ நான் பார்க்குறோம். அதுவும் இந்த காலத்தில் பெண்கள் ரொம்ப யூடியூப்லலாம் போட்டு பயங்கரமாக என்ன செய்கிறான், பெண்களை தாக்கி எடுக்கிறாங்க. காரணம் என்னென்னா, பெண்களால் எதுவும் இப்போ இந்த செயல்பாடுகளில் பெண்கள் சரியாக இல்லை இப்போ. அதனால் நிறைய பெண்களை இப்போ நிறைய பேர் குறை தான் சொல்கிறாங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாம் அம்மாமார்களை தான் தூக்கி வச்சுட்டு ஆடினாங்க, ஆனால் இப்போ பாருங்கள் அப்பாமார்களை தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க எல்லா பொம்பளை பிள்ளைகளும். இது என்னன்னு தெரில. நான் பார்த்த காலங்களில் அம்மா தான் பெருசு அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்னடான்னா, யூடியூப் வலைத்தளங்கள்லாம் இப்போ வருகிறது என்னென்னா, அப்பாவுடைய மதிப்புனா என்னன்னு இப்போ தான் தெரியுதான். எனக்கே புதுசாக இருக்குது, இதெல்லாம் எனக்கு நம்ம பார்த்ததே கிடையாது. இப்போ தான் தகப்பன்னா யார், அப்பானா யார் என்கிற அந்த பிரச்சனை இப்போ தான் நமக்கே வெளிப்படுது. அந்த மாதிரி ஸ்தோத்திர ஆண்கள் இப்போ எவ்வளோ விஷயங்களில் தன்னை விட்டு கொடுத்து போகிறத நல்லா அருமையாக பார்க்கலாம். ஆனால் பெண்கள் எதுலேயுமே தன்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சில பேர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள், இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்காங்க. ஒன்று கூட அவங்க வாழ்க்கையில் இன்னைக்கு இந்த விஷயத்தை நான் விட்டு கொடுத்தேன்னு சொல்கிறதுக்கு அவங்கள்ட்ட ஒன்று கூட கிடையாது, ஒன்று கூட கிடையாது. எல்லாமே தன்னுடைய இஷ்டம்தான். ஹல்லேலூயா. எப்படிங்க கர்த்தர் குடும்பத்தை கட்ட முடியும்?
இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னைக்கு எல்லாம் தலை குனிந்து நடக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கே பண்ணுறது. ஸ்தோத்திரம். ஆண்கள் ரொம்ப பிரயாசப்படுகிறவர்கள். ஒரு குடும்பத்தை கட்டுவதற்கு பெண்கள் வீட்டில் தான் நீங்கள் வேலையெல்லாம் பார்க்குறீங்க. ஆண்கள் சுற்றி உள்ள எல்லா விஷயத்தையும் பார்க்குறாங்க. ஸ்தோத்திரம். ஒரு ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். ஒரு புருஷன் பொண்டாட்டி, அந்த புருஷனை அந்த மனைவி பாடுபடுத்துவா, பயங்கரமாக கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தா, செம்மையாக கொடுமைப்படுத்துவா. ஸ்தோத்திரம். அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா போய் இந்த புருஷன் தான் கடன் வாங்கி வந்துட்டு வருவா. ஒரு நாள் வேலைக்கு போகிறான் புருஷன், அவ்வளோதான். அப்படி தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. மனைவி பிள்ளை எல்லாம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த வேலையில் உள்ள வேதனை, அந்த பாரம், கஷ்டம், அந்த வேதனை, சூழ்நிலை, இதெல்லாம் அவங்க பார்க்குறதே இல்லை. வந்தால் வீட்டுக்கு வரானா, சம்பளம் கொடுக்குறானா, சாப்பிட்றோமா, அவ்வளோதான். கேட்குற நேரத்துக்கு பணம் வந்துடுதா, அவ்வளோதான். இப்படியே நடந்தாங்க. நடந்த விஷயத்தை பாருங்கள். அவர்கள் ஸ்தோத்திரம், அந்த அவன் படுற வேதனை யாருக்குமே தெரியல. மனைவிக்கும் தெரியல, பிள்ளைகளுக்கும் தெரியல. அதனால் ஒரு நாள் பிள்ளைக்கு ஸ்கூல் லீவு பையனுக்கு. அதனால் பையன் சொன்னான், அப்பா இன்றைக்கி நான் உங்கள் கூடயே வரேன்ப்பா, நீங்கள் பாட்டுக்கு வேலை செய்யுங்கப்பா, நான் பக்கத்தில் இருந்து பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிட்டான். என்ன பண்ணால், கேமராவை ஆன் பண்ணி செல்லில் கேமராவை ஆன் பண்ணிவிட்டு அப்பாவுக்கு நேராக வச்சுட்டான் பாருங்க. வச்சுட்டு அப்பாவே பார்த்துட்ருக்கான். அப்பாவை எதில் பார்க்குறான் அப்படின்னா, வீடியோவில் பார்க்குறான். நேராக பார்க்கல, வீடியோவில் அப்பாவை பார்க்குறான். அப்பாவை நான் வீடியோவில் பார்க்குறேனே என்கிற காரியத்தோடு இருக்கிறான். ஆனால் அவனுக்கு தெரியல, அவனுக்கு அதை நான் பதிவு பண்ணுறேன்னு தெரியல. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அந்த அப்பா வேலை செய்கிற எல்லா நேரத்தையும் கேட்ச் பண்ணுறான். அப்படியே பிடிச்சிட்டே இருக்கான், படம் பிடிச்சிட்டே இருக்கான். அதில் அவன் அப்படி வேலை செஞ்சுட்டு போது கையில் அடிபடுறது, அப்புறம் திரும்ப அந்த ரத்தம் ஊற்றுறது, அந்த வேலை செய்கிறவன் பக்கத்தில் ஓடி அவன் கையை கட்டி விடுறது, அப்படி சொல்லி எல்லாரும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு கடங்காரன் உன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, பணம் வாங்கினேன் எங்கடா அப்படின்னு சொல்லி அப்படி கேட்கும்போது, அப்புறம் அந்த வேலையில் உள்ளவங்களுக்கு பொறாமை கொண்டு சில விஷயங்கள் செய்யும்போது இதெல்லாம் அங்கே அந்த பதிவு பண்ணிட்டான். பதிவு பண்ணிட்டு கொண்டு போய் அந்த அந்த செல்லில் கொண்டு போய் வச்சுட்டான். அப்பா செல் தானே கொண்டு வச்சுட்டான். வச்சுட்டு அவன் பாட்டுக்கு இருக்கான். உடனே மனைவி அப்பா செல் எடுத்து அன்றைக்கி நைட்டு பார்க்குறாங்க. யதார்த்தமாக பார்க்குறாங்க. யதார்த்தமாக என்ன 2 வார்த்தை பார்க்க சொல்லி பார்க்கும்போது அந்த வீடியோ வருது. அந்த வீடியோவை எடுத்து பார்க்குறாங்க. அவர் வேலை செய்கிற இடத்த அப்படியே போட்டிருக்கு, அது அப்படியே வருது. ஒவ்வொன்றா அந்த செய்தியெல்லாம் பார்க்குறாங்க. அன்னைக்கு இவன் போய் காட்சி பண்ண அத்தனையும் பார்த்துட்டாங்க. அந்த அம்மா பார்த்துட்டு உண்மையாக பாருங்கள், அன்னைக்கு தான் அந்த அம்மா புருஷன்னா யாருன்னு தெரியுது. அதுவும் வரையில் அந்த புருஷன் மேலே ஒரு அன்பு கிடையாது, ஒரு அரவணைப்பு கிடையாது. அதுக்கப்புறம் பாருங்கள், அது அழுது புலம்பி அங்கேருந்து புருஷங்கிட்ட பேச முடியாமல் அழுதுகிட்டே இருக்குது. ஏங்க இப்படி இல்லாமாங்க நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அப்படி அந்த மனைவிக்காக ஒருத்தன் ஓங்கி அடிச்சிருவான். உன் மனைவிக்கு பணம் வாங்கினியடா, உடம்பு சரியில்லைன்னு கொடுத்தியாடா அப்படின்னு சொல்லி கேட்டு ஓங்கி அடிச்சிடுவான்ல, அதையும் வாங்கிட்டு இந்த மாதம் கொடுத்துட்றேங்க அப்படின்னு சொல்லுவாள். அதை அவள் பார்த்துட்டு எனக்காக இவ்வளோ கஷ்டம் சகிக்கிறாரேன்னு சொல்லி அழுது புலம்பி அன்னைக்கு தான் புருஷனை அவர் புரிந்து கொள்ளுகிறான். உடனே அதோடு அவங்க ஸ்தோத்திரம். இதெல்லாம் நடைமுறையில் இருக்குது, நடந்த சம்பவங்களை தான் இப்படி நம்ம பார்க்குறோம். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு இப்படிப்பட்ட வேத வசனங்களை கொண்டு கர்த்தர் நம்ம இடத்துல பேசும்போது நமக்கு ஒரு மாற்றமும் இல்லைன்னா நம்மளாம் என்ன பிரவிகள் யோசிச்சு பாருங்க. என்ன பிரவிகள்? ஒரு வார்த்தையை கட்டுப்படுத்த முடியல, ஒருத்தங்களுக்கு நல்ல காரியங்களை செய்ய முடியல, ஒரு நல்ல சர்டிஃபிகேட் எடுக்க முடியல, வார்த்தையில் ஒரு நல்ல பெயர் எடுக்க முடியல. இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். அப்போ இந்த அருமையான மனைவி அன்னைக்கு அவர் புருஷனை புரிந்து கொண்டு அந்த நாள் முதற்கொண்டு ஒரு நாள் கூட நான் என் புருஷன் அன்பாக பழகினது இல்லையேன்னு சொல்லி அன்னைக்கு அவர் தீர்மானம் எடுத்து அந்த புருஷனோடு பழக ஆரம்பிக்கிறார். அவளுக்கு அவர் வரும்பொழுதே அந்த வெந்நீர்லாம் போட்டு வச்சு அவளை வரவேற்று உடனே குளிங்க அப்படின்னு சொல்லி அன்பாக பேச ஆரம்பித்தார். அவனுக்கு அப்போ தான் உண்மையான குடும்ப வாழ்க்கையை துவங்குறான். அன்னைக்கு தான் உண்மையான குடும்ப வாழ்க்கையை துவங்குறான். அது வரைக்கும் அவன் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை அடிமையின் வாழ்க்கை. அவன் வரும்போதெல்லாம் மக்கள் அவன்கிட்ட விரும்புறது என்ன தெரியும்? பணம், பொருள், தின்பண்டம், குடும்ப தேவைகள். இதை ஒன்று தான் அவன்கிட்ட எதிர்பார்த்துருக்காங்க. ஆனால் வேறு எதுவுமே அவன்கிட்ட பார்க்கல. எதாவது தேவைன்னா அதை நேரடியாக கூட அந்த அம்மா சொல்ல மாட்டாங்க. அப்படியே என்ன செய்வாங்க, மறைமுகமாக அதெல்லாம் இன்றைக்கி வந்துட்டான் கடன்காரன், நாளைக்கு அவன் கடனை அடைக்கணும்னு சொல்லியிருக்கான், நாளைக்கு பணத்தோடு வா, எப்படிலாம் சொல்லி பண்ணுவாங்க.
ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுக்குள்ள அந்த மாதிரி அன்பை நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்களா? பெண்களை குறித்து இப்போ நிறைய பேர் வந்து தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வார்த்தைகள், அவங்க கிரியைகள் ஒன்றும் சரியில்லைன்னு சொல்லி. அதனால் இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சமூகத்தை தேடுகிறவர்கள், கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கி எல்லாருக்கும் மத்தியில் நான் தேவனுடைய மனுஷி என்கிறதை நான் வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், நீ கர்த்தரை உண்மையாக துதிக்கிறது உண்மையானால் வீட்டில் நல்ல பெயரை நீ எடுக்க வேணும். அப்படி கடைசி வசனம் 20வது வசனம் படிங்க பார்க்கலாம். 20வது வசனம் சோதரம். அவர் வேற எந்த அவர் ஜாதிக்கும் வேற இப்படி எந்த ஜாதிக்கும் செய்ததில்லை. செய்ததில்லை. புதிய அவருடைய போதும் நியாயங்களை போதும் அறியாமல் கவனிங்க. போனார். அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படியெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி செஞ்சதில்லை. ஆனால் அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் அப்படி செய்கிறாரு. அது வந்து புதிய மொழிபெயர்ப்பில் சொல்லுவாங்க, அது வந்து எந்த ஜனத்துக்கும் அவர் அப்படி செய்யலை, அவருடைய ஜனத்துக்கு தான் அப்படி செஞ்சாங்கன்னு சொல்லி அவர் சொல்லுவார். அந்த மாதிரி அருமையான தெய்வ பிள்ளைகளே, நமக்கு அவர் வித்தியாசமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். வேறு எந்த ஜாதிக்கும் அவர் இப்படியெல்லாம் பண்ணது கிடையாது. ஆனால் பாருங்கள், கர்த்தர் இன்னைக்கு எகிப்திலிருந்து நம்மை கொண்டு வந்து இன்னைக்கு என்னாமம் 24:8 படிக்க பார்க்கலாம். என்னாமம் 24:8 சீக்கிரம் படிங்க. ஒருத்தர் லேவி 26 எடுத்துங்க. 20:26 எடுத்துங்க. தேவன் அவர்களை எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. எகிப்தில இருந்து புறப்படும் போது அவங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனோடு அவங்களை அழைத்து சென்றார். பாருங்கள், சாதாரணமான இல்லை. அவர் வேற எந்த ஜாதிக்கும் அப்படி பண்ணதில்லை. அவங்களுக்கு தான் அப்படி பண்ணாரு. அந்த 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 ஜனத்திற்கு எந்த விதமான ஸ்தோத்திர செருப்பு தேயிலை, துணி பழசாக போல அவங்க போக போக செருப்பு வளர்ந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த பாருங்க, எந்த செருப்பு தைக்கிறவனும் அங்கே இல்லை, அதே மாதிரி ட்ரெஸ்ஸு தைக்கிறவனும் அங்கே இல்லை. எல்லாம் வந்து அந்த ட்ரெஸ்ஸும் வளர்ந்துட்டே இருக்கு. அந்த ட்ரெஸ்ஸும் பழமையாகி போல, அவங்க பாதரட்சியும் தேயலை. அப்போ 40 வருஷம் அவங்க சாகிற வரைக்கும் அதெல்லாம் அவங்களுக்கு துணையாக இருந்திருக்கு. அவர் வேற எந்த ஜாதிக்கும் அப்படி பண்ணலை, வேற எந்த ஜனத்திற்கும் அப்படி பண்ணலை. அவர் நமக்கு தான், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அவர் கொடுத்திருக்கிறார். அடுத்தபடி பார்க்கலாம். 20 லேவி 20:26. நான் முன்னாடியே சொன்னல, எடுங்கண்ணே. வேற யாரும் எடுக்கிறவங்க இல்லையா? 20:26 படிங்க. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலும் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். பாருங்களேன், எந்த ஜாதிக்கு அவர் அப்படி செய்யல. அவர் தம்முடைய ஜனத்திற்கு தான் அப்படி செஞ்சார். அவர் என்ன செய்தாரா? தம்முடைய ஜனமாய் இருக்கும்படிக்கு, தம்முடைய ஜனமாய் பரிசுத்த ஜனமாய் இருக்கும்படிக்கு அவர் நம்ம பிரித்தெடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வேற எந்த ஜாதிக்கும் அப்படி செய்யல. ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைக்கு அப்படி செஞ்சிருக்கிறார். எஸ்தர் 3:8 படிக்க பார்க்கலாம். சீக்கிரம் படிங்க. எஸ்தர் 3:8. எஸ்தர் 3:8. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தில் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாய் இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கைக்கொள்ளுகிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. நல்லா கவனிங்க. அவங்களுடைய ஜனங்களுடைய வழக்கங்கள் எப்படி இருந்தது? விகற்பமாய் இருந்தது. சொல்லுங்க, எப்படி இருந்தது? விகற்பமாய் இருந்தது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அந்த அளவுக்கு கர்த்தர் வந்து அந்த ஜனத்தை ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். அவர் வேற எந்த ஜாதி ஜனத்துக்கும் அவர் செய்யல. அவர் அந்த தம்முடைய ஜனத்திற்காக அவ்விதமாக செய்தார். கர்த்தருடைய பிள்ளை, அவ்விதமாக ஆண்டவர் ஸ்தோத்திரம் வழி நடத்தி இருக்கிறார். என்னாமம் 23:9 படிங்க. சீக்கிரம் படிங்க பார்க்கலாம். என்னாமம் 23:9. கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை பார்க்கிறேன். குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். பாத்தீங்களா? அவங்க அப்படித்தான் இருக்கிறாங்க இன்னைய வரைக்கும். பாருங்க, எந்த நாடுகளுடைய கலக்கம், எந்த ஜாதியோட கலக்காம, எந்த காரியத்தையும் கலக்காம தனித்திருக்கிறார்கள். இன்னைய வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்குள்ள இருந்துட்டு தானே இருக்கு. அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் ஆண்டவர் எவ்விதமாய் கர்த்தரை வழி நடத்துறாரு பாருங்க. இப்பயும் பாருங்க, ஜாதிகள் ஜனங்களுக்குள்ளே நாடுகளுக்குள்ளே அந்த தேசம் இன்னைக்கு அடையாளமா தானே இருக்கு. வாசிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏசாயா 8:18.
எப்படி இருக்கிறாரு பாருங்க. அவங்க ஜாதிகளுக்குள்ளும் ஜனங்களுக்குள்ளும் எல்லா நகரங்களுக்குள்ளும் இன்னைக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறார்கள். பார்த்தீங்களா? இஸ்ரவேல் எப்படி இருக்கிறாங்க? என் ஜனங்கள் எப்படிங்க இருக்காங்க? இன்னைக்கு நம்ம தேசத்துல எப்படிங்க இருக்கோம்? நம்ம இன்னைக்கு சபையில எப்படிங்க இருக்கோம்? இன்னைக்கு உங்க குடும்பத்துல எப்படிங்க இருக்கீங்க? உங்களை யோசிச்சு பாருங்க. சும்மா ஆண்டவருக்காக நிற்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காருங்க. இன்னைக்கு நம்ம இருக்கிற இடங்களில் எப்படி இருக்கிறோம்? கர்த்தருக்கு முன்பாக அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல வேற எந்த ஜாதிக்கும் அவர் அப்படி செய்யல, வேற எந்த ஜனத்திற்கும் அப்படி செய்யல. ஆனால் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு தான் அப்படி செய்திருக்கிறார். ஒரு வித்தியாசமான அனுபவத்திலே வழி நடத்தியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம எப்படி நடத்தப்படுகிறோம்? எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இத்தனை காலங்கள் ஹல்லேலூயா எங்களை கரம் பிடித்து நடத்துகிற நாட்கள் எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இவ்விதமாக ஆண்டவருக்காக நிற்க எங்களை நீ நடத்தி வருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுவோமா? ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான கால வேளைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். 147ஆம் சங்கீதத்தை குறித்து சகரியா காலங்களில் எழுதப்பட்ட அந்த சங்கீதங்களை இந்த நாட்களில் நாங்கள் தியானம் பண்ண ஆண்டவரே என்னுடைய சில விஷயங்களை நாங்கள் பார்க்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்விதமாக காணப்பட்டிருக்கிறாங்களோ அது மாதிரி இது இன்றைக்கும் அந்த கர்த்தரை தான், அந்த ஆண்டவரை தான் நாங்கள் ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சேவிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அதனால் அப்படிப்பட்ட சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களையும் நீ அதிகாரப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கனமும் மகிமையும் உங்களுக்கே புரிதாகட்டும். ஆசீர்வதியும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். தேவக்கரங்களை ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் மாலை 7 மணிக்கு சந்திப்போம். 21 நாள் உபவாச ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒரு கூட்ட ஜனங்கள் உபவாசத்தை ஜெபிச்சு கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.